இன்றைக்கி வந்து எங்களோட ட்ரிப்பில் செகண்ட் டே. என் கூட இன்னும் 2 மாம் இருக்காங்க. ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து என் கூட இருக்காங்க. ஸோ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எந்த மீட்டிங்ஸும் எதுவுமே கிடையாது. வி ஆர் கோயிங் அவுட். ஸோ நிறையா சைட் சீயிங்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினானது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம போய் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம். அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஐலைனர் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம். ஸோ நீங்களும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு லேட்டாக தான் வந்தோம். எப்போ பார்த்தாலும் நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பில் எல்லா இடத்துக்கும் லேட்டாக வந்தோம். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்ல. என்ன பண்ணுறது, நம்ம பண்ண விஷயத்த நம்ம தான் பெருமையாக சொல்லணும், வேறு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ரெட் இருந்தது, ப்ரெட்டுக்கு வந்து ஜாமு பட்டர் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோனட்ஸ் இருந்துச்சு, கேக் இருந்தது, அதுக்கப்புறம் மஃபின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எதெல்லாம் வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும், கொஞ்சம் தானே சாப்பிட முடியும். ஆனால் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு, எதை சாப்பிட்றது எதை விடுறது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ஜூஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்மூதி, பட்டர் மில்க்கு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் க்ரனோலா கூட இருந்துச்சு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தோசைக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு கவுண்டர், இதான் நான் க்ரனோலா சொன்னேன்ல, இதுதான் இருந்துச்சு. எது வேணுமோ அதை நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டை மறக்க முடியுமா? ஸோ இட்லி, வடை, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஐட்டம் பாயில்டு எக்கு, அதுக்கு சைட் டிஷ்லாம் சூப்பராக இருந்தது. பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி லைட்டாக பெப்பர் ஏதோ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. பேன் கேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ரொம்ப போர் அடிக்கிற ஃபுட்டு இல்லை, உப்புமா. அதுக்கப்புறம் இடியாப்பம்க்கு வந்து சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக டேஸ்ட்டு தான் பார்க்க முடிஞ்சது, ஃபுல்லாக சாப்பிடலாம் இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவுட்டிங் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். இங்கே பாருங்களேன் இவங்களோட ரியாக்ஷன்ஸு, நான் கவனிக்கவே இல்லை. இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். இவங்க எல்லோரும் எனக்கு கோவமாக தான் பார்த்துருக்காங்கல்ல. நான் எங்கே போனாலும் மொபைலை தூக்கிட்டே அவங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன் போல இருக்குது. பட் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. சரி விடுங்க, நெக்ஸ்ட் ஆஃபீஸில் போய் கவனிச்சிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் தாங்க. இது வந்து 1503 கட்டினாங்களாமா. போர்ச்சுகீசியர்கள், நம்ம படிச்சிருப்போம் சோசியல் சயின்ஸ்லலாம். ஸோ அவங்களால கட்டப்பட்டது. ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தார் தெரியுமா, ஆதி காலத்தில், வாஸ்கோ ட காமான்னு சொல்லிட்டு. அவருக்கும் இந்த சர்ச்சுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்தில் நிறையா ஷாப்பிங் பிளேசஸ் இருந்தது. எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது. இந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஷாப், அதில் வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணி, அதாவது லீஃப்லே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் இதனோட ரேட்லாம் வந்து எக்கு தப்பாக சொன்னாங்க. அந்த ஃப்ரேம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆஸ்தட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட ஃப்ரேம் போட்டது வாங்காமல் நான் சும்மா இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க ரேட்டு ஹெவியாக சொன்னாங்களா. ஸோ அதனால் நாங்கள் பெயிண்டிங் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு பீச் ஒன்று இருந்துச்சு.
சூப்பராக அமைதியாக இருந்ததுங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பீச்சில் வந்து இந்த 2 பர்னர் வச்சுருக்காங்க. இது வந்து முன்னாடி காலத்தில் நிலக்கரியெல்லாம் வந்து பாயில் பண்ணும். ஐ மீன் நிலக்கரியெல்லாம் வந்துட்டு எரிக்கிறதுக்கு அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதில் கீழே எழுதியிருந்தாங்க. ஸோ அதை படித்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பீச்சில் இருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டு மட்டஞ்சேரியில் இருக்கிற ஒரு பேலஸ். இந்த பேலஸ் வந்து 1545 கட்டியிருக்காங்க. இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, அந்த டைமில் அரசர்கள் தானே வந்து ஆண்டுட்ருந்தாங்க. அப்போது ஒரு கோவிலை வந்து போர்த்துகீசியர்கள் வந்துட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்களாம். அப்போ அந்த டைமில் அரசராக இருந்த வீர கேரளவர்மர் அப்படின்றவரை அமைதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு அரண்மனையை கட்டிட்டு அவருக்கு கிஃப்டாட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை அப்படின்றது சூப்பராக இருக்குது. இதை வந்து 1985 இதனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியமில் வந்து அரச குலத்தில் இருந்தவங்க எல்லோரும் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே, அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அவங்க யூஸ் பண்ண பல்லக்கு, இது எல்லாமே இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு வீடியோ அலோவ் பண்ணலை. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கேயுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்தது. கேரளா சாரீ, அதுக்கப்புறமா நிறையா ப்ளேஸஸில் இந்த யானையோட இது தான் இருந்தது. இங்கே பெர்ஃப்யூம்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே எஸ்தட்டிக்காக அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கேரளா சாரீ கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. லன்ச் டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் செம்ம டயர்டு. அதனால அப்படியே ரிட்டன் பேக் ஹோட்டலுக்கே வந்துட்டோம். சரியான லன்ச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எடிட் பண்ண தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் போகிறோம். இது வந்து
வந்து செகண்ட் டே ஈவினிங் ஷாப்பிங் போகிறோம். எங்கே போகிறோன்றது எங்களுக்கே தெரியல. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். என் கூட என்னோடய கொலீக்ஸ், அதாவது சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து போகிறோம். அப்படியே இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். மெட்ரோவில் தான் வந்துட்டு ஷாப்பிங்க்கு போகலான்னு. அதாவது எங்கே போகிறோம் எம்ஜி ரோடு. இங்கே வந்து கொச்சியில் வந்து எம்ஜி ரோடு வந்து ஷாப்பிங்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். ஸோ அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் நல்லா இருக்குது. ஓகே வாங்க. அவ்வளோ நேரம் எடுத்து எம்ஜி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கும். அதுக்கு இந்த வாய் எப்படி போகுது. நாங்கள் சும்மாவே ஷாப்பிங் பண்ணுவோம் சென்னையிலேயே. இப்போ எங்களை தனியாக ஷாப்பிங்க்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம்? இன்னைக்கு ஒரு பிடி அப்படிதானே. நம்ம சென்னையில் பாரிஸ் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சண்டேஸில் ஹாஃப் டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் எம்ஜி ரோட்லேயும் இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு சண்டே. அதோடு இல்லாமல் ஓணம் செலிப்ரேஷன் வேறு போயிட்டு இருந்ததுனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சுத்தமாக அது ஞாபகமே இல்லாமல் மண்டையில் ஒரு கொண்டையை மறந்த மாதிரி ரொம்ப பகுமானமாக ஷாப்பிங் போகிறோன்னு கிளம்பி போயிட்டோம். எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு. ஒருத்தர் கூட ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு ஆட்டோ நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டேன்றாங்க. அந்த லெவலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் ஒரே மாதிரி சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணோம். 3rd டே மார்னிங் காலையில் சீக்கிரமாக எழுந்து கோவில் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு அப்படியே தூங்கிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம், எல்லோரும் போயிட்டு வரட்டும், நம்ம ஒரு 11 வந்து செக் அவுட் பண்ணுற டைமுக்கு எழுந்து அப்படியே கிளம்பிடலான்னு பிளான் போட்டிருந்தேன். ஆனால் எல்லாருமே வந்துட்டு வான்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அகெயின் வந்துட்டு நேற்று வந்து ஷாப்பிங் ஃப்ளாப் ஆயிடுச்சுல. ஸோ மறுபடியும் இப்போ நாங்கள் மெட்ரோவில் தான் போக போகிறோம். அந்த எம்ஜி ரோடு தாண்டி தான் அந்த கோவில் போகிறதுக்காக இருந்தது. ஸோ அப்படியே கிளம்பி அந்த மெட்ரோவில் தான் போயிட்டுருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் பகலில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சீரியஸ்லி நான் மட்டும் ரூம்லேயே தூங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடங்கள் பிடிக்குமா. ஸோ இந்த கோவில் ரொம்ப அமைதியாக அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக ஷாப்பிங் பண்ணலான்னு எல்லோரும் கிளம்புனாங்க. இங்கே டிமார்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே ஜி மார்ட்னு நான் பார்த்தேன். அப்புறமா அப்படியே கிளம்பி செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு சென்னைக்கு மறுபடியும் போக போகிறோம். லன்ச் வந்து ஏர்போர்ட்டில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொச்சி ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம்.
செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சேடாக தான் பசங்களெல்லாம் விட்டுட்டு வரோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு அந்த ஃபீலே இல்லை. பசங்களையும் மறந்துட்டேன், ஃபேமிலியையும் மறந்துட்டேன்னு வைங்களேன். அந்த லெவலுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக தான் சரி நம்ம வீட்டுக்கு போகிறோம், பசங்களை தேடணும் அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்துச்சு. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரிப் எனக்கு. ஏர்போர்ட்டுக்குமே வந்து சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் கூட டைம் எக்ஸ்ட்ராவே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.